அஜித் நடித்த படங்கள்லே மிகவும் முக்கியமான படம் என்று சொன்னா அது காதல் மன்னன் தான். அஜித் சினிமா துறையில எந்த அளவிற்கு உச்சத்தில் இருப்பதற்கு முக்கியமான பங்கு காதல் மன்னன் படத்தையும் சொல்லலாம். இந்த படத்தில் அஜித்திற்கு ஜோடியாக திலோத்தமா நடிச்சிருந்தாங்க. உண்மையிலேயே இவருடைய பெயர் மானு. இவங்க 1982ஆம் ஆண்டு அசாமில் உள்ள கவுஹாத்தி மாவட்டத்தில் பிறந்தவங்க. இவங்களுக்கு சிறு வயதிலிருந்தே நடனத்தின் மீது அதிக ஆர்வம். அதனால் கதக், பரதநாட்டியம்னு பல கலைகளை கற்று அதுல சிறந்தும் விளங்கினாங்க. அது மட்டும் இல்லாம மானு மேடை நிகழ்ச்சிகளை கூட நடத்திட்டு வந்திருக்காங்க. பிறகு மானுவினுடைய நடனத்தை பார்த்த நகைச்சுவை நடிகர் விவேக் தான் நடிகர் சரணிடம் மானுவை அறிமுகப்படுத்தி வச்சிருக்காரு. அதற்கு பிறகுதான் மானுவுக்கு அஜித்துடன் காதல் மன்னன் திரைப்படத்தில் நடிக்க வாய்ப்பு கிடைச்சிருக்கு. இவங்க ஒரு படத்தில் நடித்திருந்தாலும் இன்று வரைக்கும் ரசிகர்கள் மனதில நீங்க இடம் பிடித்து பேசப்பட்டுட்டு வராங்க. அந்த அளவிற்கு திலோத்தமா கதாபாத்திரம் இளைஞர்களை கவர்ந்தது. மேலும் மானு இந்த படத்திற்கு பின்பு வேறு எந்த படங்களையும் நடிக்கல. இவங்க சினிமா உலகிற்கு வரும்போது வெறும் 16 வயது தான். அது மட்டும் இல்ல, நடிகை மானு சினிமா பின்னணி கொண்டவங்க கிடையாது. இவங்க குடும்பத்துல பல பேர் டாக்டர்கள் தானா. இவங்களோட தாத்தா அசாம் மாநிலத்தின் முதலமைச்சர் கோபிநாத் பர்தலை அப்படின்னு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க. அவங்க படிக்க தான் சென்னைக்கு வந்தாங்களாம். பள்ளி படிக்கும் போதே கட்டாயப்படுத்தி தான் காதல் மன்னன் திரைப்படத்துல நடிக்க வச்சிருக்காங்க. அதிலும் விவேக் மற்றும் சரண் இருவருமே கட்டாயப்படுத்தி தான் நடிக்க வச்சிருக்காங்க. படிப்பு முக்கியம் அப்படின்னு இவங்களுக்கு தோன்றதுனால இந்த ஒரு படத்துல மட்டும் நடிச்சிட்டு பிறகு அவங்க படிப்புல கவனம் செலுத்த தொடங்கிட்டாங்களாம். நடிகை மானுவுக்கு திருமணமாகி ஒரு குழந்தையும் இருக்கு. இவருடைய கணவர் டாக்டரா இருக்காராம். இவர் கேன்சர் சர்ஜரி ஸ்பெஷலிஸ்டாம். காமெடி நடிகர் விவேக்கின் பரிந்துரையால தான் தமிழ் சினிமாவில வந்தாங்க. காதல் மன்னன் படத்திற்கு பிறகு வேற எந்த படத்திலையும் நடிக்கல. அதன் பிறகு நடன பள்ளியை தொடங்கி கவனம் செலுத்திட்டு வந்தாங்க. 16 வருடங்களுக்கு பிறகு என்ன சத்தம் இந்த நேரம் என்ற படத்துல நடிச்சிருந்தாங்க. அந்த படம் சரியாக ஓடல. அதன் பிறகு மீண்டும் நடன பள்ளியிலேயே கவனம் செலுத்திட்டு வந்தாங்க நடிகை மானு. எத்தனை வருடங்கள் ஆனாலும் காதல் மன்னன் திரைப்படமும் திலோத்தமா கதாபாத்திரமும் மக்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்திருக்கும் என்பதில் ஐயமில்லை.